அன்பான என் நண்பர்களுக்கு வணக்கம். நேத்து ரொம்ப டிம்மா ப்ராப்பரா வீடியோ போட முடியல. பட் அந்த கன்டென்ட்ட திருப்பியும் சொல்லலான்ட்டு இருக்கேன். வாட் இஸ் நெகட்டிவ் பீப்பிள் அண்ட் ஏன் அவங்கள குவிட் பண்ணணும்? நேத்து அப்படி சத்தம் போட்டேன். நெகட்டிவ் பீப்பிள தூக்கிருங்க, வீசிருங்க அப்படின்னு. இப்போ டைரக்ட்டா, கரெக்ட்டா, ப்ராப்பரா சொல்றேன். கேட்டுக்கோங்க. நெகட்டிவ் பீப்பிள் நம்மள என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு விஷயம் யோசிக்கும்போது அத தடுப்பாங்க. எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். என்கிட்ட ஒரு 50,00,000 சேவிங்ஸ் இருக்கு. அத நான் போடப் போறேன். அவங்க கேட்கிற கேள்வி என்னவா இருக்கும்னா, அந்த 50,00,000 தொலைஞ்சிருச்சுன்னா? அந்த 50,00,000 முடிஞ்சிருச்சுன்னா? இத்தன வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சது தொலைஞ்சிருச்சுன்னா? ஆனா, அந்த பாசிட்டிவ் பீப்பிள்னு சில பேர் இருக்காங்க. அவங்க என்ன கேட்பாங்கன்னா, "மச்சான் எவ்வளோ ப்ராஃபிட்டா பண்ணப் போற? ஏன்டா இந்த 50,00,000 இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுற? என்னடா இதுல உனக்கு கிடைக்கப் போகுது?" இதுதான் பாசிட்டிவ் பீப்பிள். பாசிட்டிவ் பீப்பிள் ஒண்ணும் நீ ஜெயிச்சிருவ, ஜெயிச்சிருவன்னு மோட்டிவேட் பண்றவங்க பாசிட்டிவ் பீப்பிள் இல்ல. நீ என்ன மாரி பண்ண போறன்னு கேட்கிறவங்க தான் பாசிட்டிவ் பீப்பிள். இந்த நெகட்டிவ் பீப்பிள நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஒருபோதும் முன்னேற முடியாது. கடவுள் குடுத்த ஒரு வாழ்க்கைய உங்களுக்கு புடிச்ச மாரி ஆசைப்பட்டு இருக்கணும். அடுத்தவனுக்காக வாழ்ற வாழ்க்கை இது இல்ல அப்படின்னு நீங்க யோசிக்கிறவங்க, ஏன் நெகட்டிவ் பீப்பிள் வச்சுக்கணும்? நான் சொல்றது கரெக்ட் தானே? ஸோ, அதனால தான் சொன்னேன். நெகட்டிவ் பீப்பிள் நமக்கு வேண்டாம். தூக்கி வீசிடணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் உனக்கு புடிச்சத நீ பண்ணு. நீ உழைச்ச பணம். தொலைச்சாலும் உனக்கு தெரியும். நீ தானே சேர்த்து வச்ச. அப்படின்னா உனக்கு மறுபடியும் உன்னால சேர்த்து வைக்க முடியும்ல. ஸோ இஃப் யூ நோ வாட் யூ ஆர் டூயிங், யூ கேன் டூ தட் ரிப்பீட்டட்லி திரும்பி உனக்கு நீ பண்ண விஷயம் உனக்கு எப்படி பண்ணன்னு தெரிஞ்சதுன்னா, அத நீ திருப்பி எத்தன டைம் வேணா பண்ணலாம். என்ன கேட்டா. ஆனா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். இருக்கிற உசுரு உன் உசுரு. இருக்கிற ரத்தம் உன் ரத்தம். உன்னோட எனர்ஜிய நீ லூஸே பண்ணிடாத. இந்த 80, 70ல போய் அந்த இறக்குற அந்த ஒரு வயசான டைம்ல போய் யோசிச்சிராத. அத பண்ணியிருக்கலாமே, இத பண்ணியிருக்கலாமே. பண்ணி தோத்துட்டியா? தோத்ததுக்கு நீ ரிக்ரெட்டே பண்ண மாட்ட. பண்ணாம இருக்கிற பார்த்தியா? அதுக்கு தான் நீ ரிக்ரெட் பண்ணுவ. ஸோ, அதனால நான் என்ன சொல்வேன்னா, கோ ஃபார் இட். டோன்ட் ஹேவ் நெகட்டிவ் பீப்பிள். நெகட்டிவ் பீப்பிளே வேண்டாம்.